கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷனுடைய பெயர் கிறிஸ்மஸ் எவான்ஸ். இவருடைய நாடு வேல்ஸ், இவருடைய தரிசன பூமி வேல்ஸ். வேல்ஸ் நாட்டின் பிரபல பிரசங்கிகளில் மிகவும் சிறப்பானவர் கிறிஸ்மஸ் எவான்ஸ். இத்தேசத்தில் எழுப்புதல் உண்டாக காரணமானவர் இவர் என்று சொல்ல முடியும். இவர் பிரசங்கத்தை கேட்ட மக்கள் ஆவியில் அனல் கொண்டு வல்லமையை பெற்றுக்கொண்டனர். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் விட்டுவிட வேண்டும், புதிய மனிதனாக மாற வேண்டும். அவ்வாறு கிறிஸ்மஸ் எவான்ஸ் மனம் திருந்தியதை கண்ட பழைய துஷ்ட நண்பர்கள் ஒன்று கூடினர். இவருக்கு விரோதியாயினர். ஒரு நாள் இவரை பிடித்து கொடூரமாய் அடித்து உதைத்தனர். இதனால் இவரின் ஒரு கண் பறிபோனது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் இப்பாடுகளையும் சகிக்கவும் தயாரானார் எவான்ஸ். 17 வயது வரை வாசிக்கவும் பேசவும் தெரியாத இவர் ஆவியின் அபிஷேகம் பெற்று வல்லமையாய் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். 1790 வருடம் பாப்டிஸ்ட் திருச்சபையில் போதகரானார். இவர் கூட்டங்களில் மக்கள் தங்கள் பாவங்களில் உணர்த்தப்பட்டு கண்ணீர் விட்டு அழுதனர். எண்ணற்றோர் தங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை ஆண்டவருக்கென அர்ப்பணித்தனர். இவர் ஊழியத்தில் வல்லமையான பிரசங்கங்கள், ஆவியின் அசைவு, அழுகைகள், ஸ்தோத்திரங்கள், பாவிகள் தேவனிடத்தில் திரும்புதல் போன்றவை முக்கிய அம்சங்களாக இருந்தன. எவான்ஸ் ஒரு கிராமத்திற்குள் நுழையும் போது அக்கிராமத்திற்குள் வல்லமை புறப்பட்டு போவதை போன்று காணப்படும். இதனால் மக்கள் கூட்டம் இவரை தேடி வரும். வெளிப்படையான அலங்காரத்தை காட்டிலும் உள்ளான அலங்காரமே முக்கியம் என்பதை வலியுறுத்திய இவர் இதே நாளில் ஜூலை 23 1838 ஆண்டு வாடாத ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, உங்கள் வார்த்தைகள் பிறரை இரட்சிப்பின் பாதையில் நடத்துகின்றதா? இதே நாளில் ஜூலை 23 1838 ஆண்டு என்றும் வாடாத ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, உங்கள் வார்த்தைகள் பிறரை இரட்சிப்பின் பாதையில் நடத்துகின்றதா? எவான்ஸ் இவ்விதமாக சொல்லுகிறார்: நான் என் ஆத்துமாவையும் சரீரத்தையும் உண்மையான தேவனும் ஜீவனுமான இயேசுவே உனக்கு கொடுக்கிறேன். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எவான்ஸ் உடைய பிரசங்கங்களை கேட்டு ஜனங்கள் தன் பாவங்களை உணர்ந்தனர். அது மாத்திரமல்ல, தன் பாவத்தை உணர்ந்தவர்கள் மனம் திரும்பினார்கள், அழுது புலம்பினார்கள். என் பாவத்தை இயேசு மன்னித்து விட்டார். என் பாவத்துக்காக இயேசு இரத்தம் சிந்தினார். என் பாவத்தை எல்லாம் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டாரே. என் பாவம் எவ்வளவு அலங்கோலமானது, அருவருப்பானது. ஆனால் இதற்கெல்லாம் பரிசுத்தமுள்ள தேவன் இயேசு பரிகாரியாக தன்னை அர்ப்பணித்திருக்கிறாரே என்று சொல்லி உணர்ந்து அழுது புலம்பினார்கள். இயேசுவின் அன்பை ருசித்தார்கள். கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றார்கள். இந்த கிறிஸ்மஸ் எவான்ஸ் மூலமாக கர்த்தர் வல்லமையாய் கிரியைகளை நடப்பித்தார். அவர் போகும் கிராமத்திற்குள்ளே தேவ ஆவியானவருடைய அசைவாடுதலை ஜனங்கள் உணர்ந்தார்கள். அவ்வளவு ஒரு வல்லமையான ஒரு ஊழியராக இவர் திகழ்ந்திருக்கின்றார். ஆம், பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டிருக்கிற மக்களை கிறிஸ்துவின் அண்டையிலே வழி நடத்துவதற்கு நாம் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். பிரசங்கத்திலே பாவத்தை அடையாளம் காட்டி அதனுடைய விரியத்தையும் அடையாளம் காட்டி மக்கள் அந்த அழிவிலிருந்து மீட்பதற்காக நாம் கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். அதுவே இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவல். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட பிரசங்கங்களை நாம் செய்வோம். அப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்.
யாராவது பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை நேசித்து அதிலிருந்து அவர் விடுதலை ஆவதற்கு இயேசுவின் அன்பை அவர்களுக்கு சொல்லுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி 2 சாமுவேல் 8-9 அதிகாரங்கள், எரேமியா 13ஆம் அதிகாரம், மத்தேயு 24ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.